जय जय शंकर हर हर शंकर। குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகா பெரியவா சொன்ன ஒரு அருமையான விளக்கத்தை பற்றி தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது நாம் மகாலயபட்ச காலத்தில் இருக்கோம். பித்ருபட்சம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. அதாவது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பிரதமை தொடங்கி அமாவாசை வரையிலான 15 திதிகளில் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்காக தர்ப்பணங்கள் கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தை தான் பித்ருபட்சம் அல்லது மகாலயபட்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த காலகட்டங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு ஒரு அழகான விளக்கத்தை மகா பெரியவாட்டிருந்து தான் நம்ம பெற முடியும். மகா பெரியவா ஒரு முறை மடத்தில் எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்துட்டு சில அன்பர்கிட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு அன்பர் மகாலயபட்ச காலங்களில் காக்கைக்கு சாதம் வைக்கிறத ஒரு முக்கியமான தர்ப்பண நிகழ்வாக நாம் நடத்தணும்னு சொல்கிறோம். இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? காக்கைக்கு ஏன் உணவு தரணும்? நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் ஒரு காக்கை வடிவில் வரணும்? அழகான மயில், குயில் அந்த மாதிரி ஒரு சிறப்பான பறவைகளாக வரலாமே, ஏன் ஒரு சாதாரண கேவலமான ஒரு காக்கை பறவையாக வரணும் அப்படின்னு அந்த அன்பர் கேட்டார். அதற்கு மகா பெரியவா அவர் அந்த கேள்வியை முழுசாக முடிக்கிற வரைக்கும் அமைதியாக ஒரு சின்ன புன்னகையோடு கேட்டுட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா, அதாவது காகம் ஒரு சாதாரண பறவை அப்படின்னு அவர் வார்த்தைக்கு வார்த்தை அதை குறிப்பிட்டு சொன்னதில் இவருக்கு அவருடைய அறியாமையை நினைத்து பெரியவாக்கு ஒரு சிரிப்பு வந்தது. நமக்கும் அப்படித்தான் இருக்குது. ஏன் நம் முன்னோர்கள் காக்கை ரூபத்தில் வரணும்? காகத்துக்கு சாதம் வச்சா நம்ம முன்னோர்களுக்கு சாதம் கொடுத்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் ஏன் இந்த தர்ப்பண காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மகா பெரியவா அவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கத்தை எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் தந்திருக்கார். மகா பெரியவா என்ன சொல்கிறார் அப்படின்னா, காகம் அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம். அதை நாம் காக்கா அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? எந்த பறவைகளையுமே அதனுடைய ஒளியின் பெயர் சொல்லி அழைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு கிளியை கிகி அப்படின்னு கூப்பிட்றதில்ல, குயிலை குக்கு அப்படின்னு கூப்பிட்றதில்ல. காக்காவை மட்டும்தான் காக்கான்னு அதனுடைய ஒளியை பிரயோகப்படுத்தி அதை அழைக்கிறோம். அது அதனுடைய சிறப்பு. காகம் எப்போ காலையில் எழுந்திருக்கும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த காலத்தில் தான் எழுந்திருக்கும். எழுந்து எல்லோரையும் எழுப்பும் காக்கா அப்படின்னு சொல்லி. சேவல் கூட சில சமயம் கூவுறத தள்ளி, அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் கூட கூவும். ஆனால் காகம் அப்படி இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா சீசன்லேயும் அது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எந்திரிக்கும். எழுந்து ஏதாவது ஒரு சின்ன குளம் குட்டையில் அல்லது ஒரு சின்ன பகுதியில் ஒரு நீர் இருந்தாலும் அதில் ஒரு முழுக்கு காக்கை குளியல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு குளியல் போட்டுரும். காக்கை எப்போ பார்த்தாலும், நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள், சுத்தமாகவே இருக்கும். அதனுடைய அந்த இறகு எல்லாமே ரொம்ப சுத்தமாக அழகாக படிஞ்சு எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அதனுடைய இறகுகள் அமைந்திருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம்! அது அப்படி தான் வச்சுருக்கோம். அதற்கப்புறம் காகத்துக்கு நாம் ஏதாவது ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா
இது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. காக்கைகள் தனக்கு கிடைக்கிற சிறிய அளவிலான அன்னங்களை கூட காக்கான்னு தன்னோட உறவுகளை கூப்பிட்டு வச்சு தான் சாப்பிடும், பகிர்ந்து கொடுத்து தான் சாப்பிடும். இது எவ்வளவு உயர்ந்த பண்பு. மனிதர்கள்ட்டையும் இந்த மாதிரி பண்புகள் இருக்கணும். அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வை காக்கைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கு. இதற்கப்புறம் காகம் சூரிய அஸ்தமனம் ஆகிற டைம் அதோட கூட்டுக்கு போயிடும். அஸ்தமனத்துக்கு அப்புறம் காக்கைகள் எந்த உணவும் சாப்பிடாது. 6 மணிக்கு மேலே காக்கைகள் எந்த உணவும் சாப்பிடாது. இது சாஸ்திர தர்மம். இதை நாம் எவ்வளவு பேர் கடைப்பிடிக்கிறோம் இதை. ஆனால் காக்கைகள் அவ்வளவு உயர்வாக, நேர்த்தியாக, அழகாக அதை கடைப்பிடிச்சிட்ருக்கு. இந்த காக்கைகள் இது மட்டும் இல்லாமல் இந்த மனித சமூகத்திற்கு அவ்வளவு பெரிய பயனை தருது. என்ன அந்த பயன்? காக்கைகள் இல்லை அப்படின்னா அரச மரமும் ஆலமரமும் இந்த உலகத்தில் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. யாராவது ஒருத்தர் அரச மர விதையையோ ஆலமர விதையையோ வச்சு அந்த மரங்களை வளர்த்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தானாக கண்ட இடங்களில் வளரும். அது எப்படி வளருது? காக்கைகள் தான் அதற்கு காரணம். காக்கைகள் சாப்பிட்ற அந்த பழங்களினுடைய விதை காக்கையினுடைய இரைப்பையில் பதப்படுத்தப்பட்டு அது அதனுடைய எச்சத்தின் மூலமாக வெளியே வந்து விருட்சமாக வளருது. இந்த அரச மரம் ஆக்சிஜனை சுத்திகரிக்கிறதுல முக்கியமான மரம். அதனால தான் பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தை சுற்றி வந்தால் பிள்ளை பேரு கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அது நடந்தும் இருக்குது. அரச மரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னா அந்த அரச மரத்துக்கான காரணம் இந்த காகங்கள் தான். அதே மாதிரி ஆலமரங்கள். ஆலமரங்களை யார் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வைப்பா? ஆனால் காகங்கள் வைக்கும். காகங்கள் இல்லைன்னா இந்த 2 மரங்களுமே இல்லை. இந்த 2 மரங்களும் இல்லைன்னா காற்று மாசுபாடு குறைஞ்சிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. எவ்வளவு அற்புதமான மனித சமூகத்துக்கு தேவையான அவ்வளவு அரிய விஷயத்தை இந்த காகங்கள் பண்ணுது. அப்போது காக்கா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உயிரினம். இதை அறிஞ்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் காக்கைகளை நம்மளுடைய பித்ருக்களாக உருவகம் பண்ணியிருக்காங்க. அதுகளை வளர்க்கறதுனால, அதுங்களுக்கு நாம் அன்னமிடுறதுனால நம்மளுடைய சமூகம் பாதுகாக்கப்படும், நம்மளுடைய சந்ததிகள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதில் ஒளிஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாம் இந்த தர்ப்பண காலங்களில் தர்ப்பணத்துக்கான உணவுகளாக எள்ளு, தானியம், அரிசி, சாதம் இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளாக காகங்களுக்கு தருவோம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் தான் காகங்களுக்கு இனப்பெருக்கத்திற்கான காலம். ஸோ அதனுடைய சந்ததி நிறைய வளரணும் அப்படிங்கிறதுக்காக நமது முன்னோர்கள் செய்த ஏற்பாடு தான் இந்த மகாலயபட்ச தர்ப்பணம். இந்த விஷயங்களை புரிஞ்சுண்டு இந்த காலகட்டத்தில் நாம் இதை பண்ணணும்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தர்ப்பணங்களினால் நமக்கு குழந்தை பேறு இல்லாமை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல விஷயங்கள் நடந்தேறணும் அப்படின்னா இந்த மகாலயபட்ச காலங்களில் நாம் கொடுக்குற தர்ப்பணத்தினால சாந்தி அடைஞ்சு நமது மூதாதையர்கள் நமக்கு ஆசி வழங்கி இந்த நல்ல விஷயங்களெல்லாம் நமக்காக இறைவனிடம் பரிஞ்சு பேசி அவங்க இதை நமக்காக வரமாக வாங்கி தருவாங்க. அதனால் இந்த மகாலயபட்சம் இந்த 15 நாளும் தர்ப்பணம் பண்ணணும். 15 நாளும் தர்ப்பணம் அப்படின்னா 15 நாளும் கண்டினியூவாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒவ்வொரு முக்கியமான தினங்களில் மட்டும் அல்லது முக்கியமான திதிகளில் மட்டும் அவங்களுக்கு எந்த திதி தேவைப்படுதோ அந்த மாதிரியான திதிகளில் மட்டும் பண்ணலாம். இதில் சில ஒரு 4 திதிகள் பொதுவான திதியாகவே கணிக்கப்பட்டிருக்கு. அந்த திதியில் யார் வேணாலும் பண்ணலாம். அதற்கப்புறம் புரட்டாசி அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த
பித்ருக்களுக்கான இந்த தர்ப்பணங்களை பண்ணி நீங்கள் உங்களுடைய குடும்ப க்ஷேமத்திற்கு வழிவகை செஞ்சுக்கணும் அப்படின்னு மகா பெரியவா அந்த அன்பருக்கு சொன்னார். அந்த அன்பருக்கு சொன்னது தான் இந்த உலக மக்களுக்கு சொன்ன விஷயமும். அதனால் காகங்களுக்கு உணவு தரது அப்படிங்கிறது நம்மளுடைய சந்ததி விருத்திக்காக பண்ணுற விஷயம். ஸோ அந்த பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக பண்ணியே தீர வேண்டிய ஒரு கடமை. அதை பண்ணி உங்கள் குடும்பத்தில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சுகபோகங்களும் வந்து சேர மகா பெரியவானுடைய பாத கமலங்களை பிரார்த்தித்து வேண்டுகிறேன். இது போன்ற அனுக்கிரக அற்புத வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.